நான் கொலை செய்யல. நான் நிரபராதி. நான் கொலை செய்யல. நான் நிரபராதி. நான் தப்பு பண்ணல. வக்கீல் சார், please நீங்க சொல்லுங்க. நான் யாரையும் கொலை பண்ணல. நான் நிரபராதி. உங்களுக்கு தெரியல. வக்கீல் சார், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. வக்கீல் சார், ப்ளீஸ் நீங்க ஜட்ஜ் சாருக்கு சொல்லுங்க. ப்ளீஸ் நான் யாரையும் கொலை பண்ணல. நான் அப்படி தப்பு பண்ணல. நான் நிரபராதி. நான் நிரபராதி. சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள், தடயங்கள் மற்றும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட குசும் பிரதான் மகாஜன் தீனதயாளனை கொலை செய்ததற்காக இபிகோ 302 படி தூக்கு தண்டனை விதித்து ஆணையிடுகிறது. She will be hanged by neck till death. She will be hanged by neck till death. No! Mercy, my lord! Mercy! Mercy! Mercy, my lord! குமாரி குசும் பிரதான், உன்னோட அவ்வளோ அப்பீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைகோர்ட், செஷன் கோர்ட் உனக்கு 6 மணிக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கட்டளை போட்டிருக்கு. ஜட்ஜ் சார், ப்ளீஸ் நான் கொலை செய்யல. நான் யாரையும் கொலை செய்யல. நான் தப்பு பண்ணல. எனக்கு கருணை காட்டுங்க சார். நான் யாரையும் கொலை செய்யல. யாரு? இதோ வந்துட்டு இருக்கேன். யாரு? கௌதம், நீயா? என்னாச்சு கௌதம்? இந்த சமயத்துல இந்த நிலைமையில என்னாச்சு? அம்மி, அவளுக்கு தூக்கு தண்டனை சொல்லிட்டாங்க. யாருக்கு இப்ப தூக்கு தண்டனை சொல்ற? யார பத்தி பேசிட்டு இருக்க? அம்மி, அவளுக்கு தூக்கு தண்டனை சொல்லிட்டாங்க. அம்மி. கௌதம், நீ உள்ள வா. உள்ள வா. இந்தா. இப்ப சொல்லு, யாருக்கு தூக்கு தண்டனை? நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருந்த கௌதம்?
அம்மி, அப்ப நான் பேசிக்கிட்டு இருந்தது என்னோட கிளைண்ட் குசும் பிரதான பத்தி தான். ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்த. ஆனா அந்த கேஸ் முடிஞ்சு 10-11 மாசம் ஆயிடுச்சே. எஸ், இன்னைக்கு காலையில 6 மணிக்கு அவளை தூக்குல போடுறாங்க அம்மி. அப்ப இத பத்தி தான் நீ கவலைப்பட்டுட்டு இருக்கியா? ஆமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் தான் அந்த பொண்ணோட வக்கீல். அவ நிரபராதின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவளை காப்பாத்த முடியல. கௌதம், கௌதம் ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. கௌதம் ப்ளீஸ். கௌதம், नैनं छन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णा नन्यानि शय्याति नरो निदेहि ॐ शान्तिः 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 ॐ. ஈவினிங் பேப்பர்ல அந்த குசுமோட போட்டோ வந்தது. அப்பல இருந்து அவளோட உருவம் தான் என் முன்னால வந்துகிட்டு இருக்கு. அவளோட கண்கள் என்ன பார்த்து கேள்வி கேட்குது. ஹலோ கௌதம் நாட்கர்னி, நீ எல்லாம் ஒரு வக்கீலா? ஒரு நிரபராதியை காப்பாத்த தெரியலையான்னு. கௌதம் ப்ளீஸ் ரிலாக்ஸ். உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி செஞ்ச. அதனால அத பத்தி யோசிக்கிறத விட்டுடு. இங்க பாரு, what you need is a hot cup of coffee now. எனக்கு முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நான் போய் காஃபி எடுத்துட்டு வர வரைக்கும் நீ எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. அப்படி ஏதாவது யோசிக்கணும்னா என்ன பத்தி யோசி, உன்னோட ஃபியான்சிய பத்தி யோசி, நம்ம 2 பேரோட வருங்காலத்தை பத்தியும் யோசி. ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். காஃபி. இந்த நிலைமையில எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ தோணாது இல்ல? கௌதம், என்ன சொல்ற? அவளுக்கு தூக்கு தண்டனைக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. கௌதம், இப்பதானே நான் உன்கிட்ட சொன்னேன் அத பத்தி நீ எதுவும் யோசிக்க கூடாதுன்னு. உன்னை இவ்வளவு அப்செட்டா பார்த்ததே இல்ல. You are a professional lawyer. அவளை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவோ முயற்சி செஞ்ச. கரெக்ட் தான், எல்லாம் முயற்சி செஞ்சேன். ஆனா என்னால அவளை காப்பாற்ற முடியலையே. ஏன்னா எல்லா சாட்சியங்களும் தடயங்களும் எல்லாமே அவளுக்கு எதிராக தான் இருந்தது. அப்புறம் எதுக்காக நீ இப்படி வேதனைப்படுற? இந்த கவலை, இந்த துக்கம் தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாத்தையும் மறந்துடு. Forget everything. This is my first murder case. என்னோட கிளையண்ட்டை என்னால காப்பாற்ற முடியலையே. இப்பெல்லாம் தவறு செஞ்சவங்களை கூட தண்டனையில இருந்து தப்ப வச்சிடறாங்க.
ஆனா என்னால காப்பாத்த முடியல. ஒரு நிரபராதி என்னால காப்பாத்த முடியல. என்ன விட்டுடுங்க. அவளை தூக்குல போட்டாங்க. சட்டம் அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சேன். நான் தோத்து போயிட்டேன். ரிலாக்ஸ் கௌதம். ராத்திரியில இருந்து இத பத்தியே நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கௌதம், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் உனக்காக உதவி செய்ய தயாரா இருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபார் காட்ஸ் சேக் கௌதம், குசும்ங்கிறவ இப்ப உயிரோட இல்ல, திரும்பி வரவும் போறதில்ல. இட்ஸ் a closed chapter. மறந்துடுன்னு சொல்றேன். லுக், இன்னைக்கு உன் முன்னாடி நான் மட்டும்தான் இருக்கேன். உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போனா உன்னோட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க போறேன். வா, பொழுது விடிஞ்சிடுச்சு. ஃப்ரெஷ் அப் யோர்செல்ஃப். 2 பேரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். இல்ல அம்மி, இல்ல. நான் உன்னையும் தூங்க விடாம செஞ்சுட்டேன். இப்ப நான் போயாகணும். சாரி, உன்னை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். Now I am perfectly all right. உன் மேல நான் உயிரை வச்சிருக்கேன் கௌதம். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ தேவையில்லாம இதை பத்தியும் கவலைப்படாத. I love you. I love you too, Amita. Bye. Bye. வக்கீல் சார், யாரு? வக்கீல் வக்கீல் சார்,
யாரு நீ? யாரு? பயப்படாதீங்க வக்கீல் சார். என்னோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. நான் இப்ப சரீரத்தோட வரல, ஆத்மாவோட வந்தேன். வக்கீல் சார், இந்த பரந்த உலகத்துல இப்ப என் தம்பியையும் அம்மாவையும் தவிர நீங்க ஒருத்தர் மட்டும்தான் என்ன நிரபராதின்னு நம்பினீங்க. சோ இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? வக்கீல் சார், நான் தப்பு பண்ணாதவன்னு எவ்வளவோ சொன்னேன், கத்தினேன். பட் யாருக்குமே கருணையே வரல, சட்டத்துக்கும் வரல, ஜெயிலருக்கும் வரல. அவர்தான் என்ன தூக்குல போட்டாரு. வக்கீல் சார், மரணத்துக்கு அப்புறம் நான் ஆத்மாவா மாறி ஜெயில இருந்து வெளியில வந்தேன். அப்ப என் தம்பியும் எங்க அம்மாவும் என்னோட சடலத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த காட்சி ரொம்ப கொடுமையானது, அது ரொம்ப பயங்கரமானதா இருந்தது. உண்மை என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உண்மையை சொல்லணும். அக்கா, இந்த பேப்பர்ல சைன் போடுங்க. நீங்க உங்க பொண்ணோட பாடியை வாங்கிட்டு போலாம். வாங்கிட்டு போய் இறுதி சடங்கு செஞ்சுக்கலாம். ப்ளீஸ், இதோ இங்க சைன் போடுங்க. அக்கா, உங்க அக்கா நிரபராதியா இருந்தும் களங்கத்தோட அவளை தூக்குல போட்டு கொண்டுட்டாங்க. நம்மள மட்டும் உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. இந்த களங்கம் நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். வக்கீல் சார், கொலை செஞ்ச பழிய என் மேல போட்டிருக்காங்க. இந்த களங்கம் எங்க அம்மாவையும் என் தம்பியையும் நிச்சயம் பாதிக்கும். எப்படியாவது அழிக்கணும். ஆனா இதனால என்ன பலன் கிடைக்க போகுது? எங்க எப்படி அழிக்கிறது? வக்கீல் சார், சரீரத்துக்கு ஒரு எல்லை மட்டும் இருக்கு, சில நிர்பந்தங்களும் இருக்கு. ஆனா ஆத்மாவுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது. எந்த விதமான எல்லையும் கிடையாது. ப்ளீஸ், இப்போ எப்படியாவது நீங்க உதவி செய்யணும். என்ன பண்ண சொல்றீங்க? வக்கீல் சார், என் மேல படிஞ்சிருக்கிற இந்த கரையை எப்படியாவது அழிச்சாகணும். இப்ப என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம் முழுக்க எனக்கு தெரியும். விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் நிரபராதிங்கிற விஷயத்தை நிரூபிக்கிறேன். வக்கீல் சார், நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்பப்ப நான் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். கௌதம், 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 அபிதா, கௌதம், கௌதம். நான் எவ்வளவு நேரமா கதவு தட்டிக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் கதவு திறக்கவே இல்ல?
என்னாச்சு கௌதம்? அவ அவ வந்திருந்தா அமிதா. யார் வந்தா? யார பத்தி பேசுற? அவ அந்த பொண்ணு தான் சொல்றேன், குசும் பிரதான். ஏன் இப்படி எல்லாம் வளர்ற? மார்னிங் 6 மணிக்கு அவளை தூக்குல போட்டாச்சு. அவ எப்படி இங்க வர முடியும்? கனவு கண்டியா? அவ இங்க வந்திருந்தா அமிதா. அவ இங்கதான் வந்தா. இதோ இங்க இந்த பக்கமா தான், இந்த ஜன்னல் வழியா தான் வந்தா. அவ இந்த பக்கத்துல இருந்தா வந்தா, இந்த ஜன்னல் வழியா தான் வந்தா. நான் இங்க நின்னுட்டு இருந்தேன், என்கிட்ட பேசினா. நான் இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். கௌதம், நீ இந்த நிமிஷம் இந்த வரைக்கும் பக்கத்துல அவளை பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். She is dead, கௌதம். She is no more. என்கிட்ட இது எல்லாமே உன்னோட பிரம, கௌதம். அவ பேசினா. கௌதம், இது எல்லாமே உன்னோட பிரம. இதெல்லாம் பிரம இல்ல அமிதா. நான் சொல்றதெல்லாம் சத்தியம். தயவு செஞ்சு நான் சொல்றது நம்பு. இப்ப நான் எதையும் ஏத்துக்க தயாரா இல்ல. நீ சொல்ற அவ எந்த இங்க விஷயத்தையும் நிச்சயமா என்னால நம்ப முடியாது. என்கிட்ட நீ என் கூட வா கௌதம். எங்க? ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் क्वेश्चंस. ஒரு நிமிஷம் கூட உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது. ப்ளீஸ் கௌதம், என் கூட வந்துரு. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ கௌதம். நம்ம எங்கேயாவது வெளியில போலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கெட் ரெடி. வா, கம். அமிதா, கொஞ்சம் நில்லு. இப்போ நீ என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்க்கதான். ஹி இஸ் a psychiatrist. What? அமிதா, do you think I'm mad? நான் அந்த மாதிரி சொல்ல. இருந்தாலும் ஒரு தடவை எனக்காக ப்ளீஸ். அமிதா, I am perfectly all right. ப்ளீஸ் கௌதம், எனக்காக ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமே. ஸ்மைல். சரி வா. Hi Amita, what a pleasant surprise. Hi Rajesh. This is Gautam, my would-be. This is Rajesh, my college mate. He's a psychiatrist. Hi. Please sit. Thank you. ம். I'm sorry, appointment வாங்காமலே உன்னை பார்க்க வந்துட்டேன். என்ன பார்க்க வரதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையா? Thank you so much. ஓகே, என்ன சாப்பிட்ற? எதுவும் வேண்டாம். மேட்டர் என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓகே. கௌதம், if you don't object, கௌதம்னே கூப்பிடலாமா? Yes, definitely. நீங்க என்ன ராஜேஷ்னே கூப்பிடலாம். Yeah, I think that's okay. அமிதா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவளுக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. She comes straight to the point. Anyway, என்ன விஷயம் சொல்லு. ராஜேஷ், கௌதம் தான் எனக்கு எல்லாம். இவன் பாவம் நேத்து நைட்ல இருந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கவலையா இருக்கான். எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுன்னே தெரியல. என்ன ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. அதான் உன்னை பார்க்கலாம் நீங்க கூட்டிட்டு வந்தேன். அமிதா, மேட்ரு என்னன்னு சொல்லு. இவன் ஒரு பெரிய வக்கீலா இருக்கான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒரு கிளையண்ட் குசும் பிரதானுங்கிற ஒரு பொண்ணுக்காக வாதாடினா. அந்த பொண்ணு ஒரு மணி லெண்டர் கொலை செஞ்ச கேஸ்ல மாட்டிக்கிட்டா. போலீஸ் தரப்புல அவளுக்கு எதிரா சாட்சிகள் எல்லாம் இருந்ததுனால அதெல்லாம் ஆதாரமா வச்சு அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஓகே அமிதா, நீ இப்ப சொன்ன இந்த கேஸ் ஒரு நார்மலான கோர்ட் கேஸ் தானே. அதுல போய் எப்படி ப்ராப்ளம் வரும்? இல்ல ராஜேஷ், இது நார்மலான கேஸ் இல்ல. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு குசும் பிரதான தூக்குல போட்டுட்டாங்க. அவ குற்றவாளி இல்லைன்னு எனக்கு தெரியும். அவ நிரபராதிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கௌதம், நீ ஒரு வக்கீல் இல்லையா? ஒரு வக்கீலோட வேலை என்ன? தன்னோட கிளையண்ட்டுக்காக உண்மையா வாதாடுவாங்க. கோர்ட்டும் அதுக்குண்டான முடிவை தீர்மானம் பண்ணும். கோர்ட்ல அவ குற்றவாளின்னு ப்ரூவ் ஆனதுனால அவளுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு வந்துருச்சு. அவ மரணத்தோட இந்த விஷயமும் முடிஞ்சு போச்சு. There's nothing abnormal about this. ராஜேஷ், நான் என்ன பேச வரேங்கிறதே உன்னால புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அந்த பொண்ணு குசும் என்ன பார்க்க வந்திருந்தா. வெயிட், அவளை 6 மணிக்கு தூக்குல போட்டிருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இறந்து போன குசும் உன்னை பார்க்க வந்தாங்கறியா? எஸ் ராஜேஷ், இப்போ நான் சொல்ல வந்தது அதுதான். அவ என்ன பார்க்க வந்தா, என்கிட்ட பேசவும் செஞ்சா. அப்படின்னா குசுமோட ஆத்மா உன்னை பார்த்து பேசிச்சிங்கறியா? எஸ், இட்ஸ் ட்ரூ. கௌதம், ஆத்மாங்கிறது என்னைக்கும் ஆத்மா தான். அதுக்குன்னு தனியா உருவம் எதுவும் கிடையாது. கௌதம், ஒருவேளை
அவளை நீ பார்த்ததும் ஒரு பிரமையாவும் இருக்கலாம். தட்ஸ் பாசிபிள். நீ அவளை பார்த்து பேசினது ஒரு வகை இல்யூஷன் கூட சொல்லலாம். தட்ஸ் பாசிபிள். ஆனா அவ கூட பேசுனங்கறியே, நோ, தட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா பேசணும்னா அதுக்கு நிச்சயமா ஒரு உருவம் அவசியம். அதோட அந்த உருவத்துக்கு ஒரு த்ரோட் அவசியம். அந்த த்ரோட்ல ஒரு வோக்கல் கார்டும் நிச்சயம் வேணும் கௌதம். எந்த ஒரு மனுஷங்கிட்ட இதெல்லாம் எதுவும் இல்லையோ நாம அவங்கள வாழ்ந்தும் வாழாதவங்கன்னு சொல்றோம். அதோட ஆத்மான்னு பார்த்தா உருவங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பேசுனாங்கிற? என்ன யோசிக்கிற? இல்ல ராஜேஷ், நீ சொல்றதுல லாஜிக் இருக்கு. நீ சொல்றது உண்மைன்னு ஒத்துக்கிற. ஆனா அந்த பொண்ணு என் கூட வந்து பேசினாங்கிறது உண்மைதான் ராஜேஷ். இல்ல கௌதம், நீ நிச்சயமா அவ கூட பேசல. நீ அந்த சமயத்துல உன்னோட பிரமையால உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருக்க. அப்போ உன் மனசுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. என்ன? எஸ் கௌதம், நீ உனக்குள்ளேயே பேசிட்டு இருந்திருக்க. உன்னை நம்பின கிளையண்ட்டுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியலங்கிற வருத்தம், அதோட எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணு நிரபராதிங்கிற உன்னோட நம்பிக்கை, உன்னோட தன்னம்பிக்கை, உன்னோட தோல்வி எல்லாமா சேர்ந்து உன்னை வருத்தப்பட வச்சிருக்கு. நீ தோத்துட்டன்னு நினைக்க வச்சிருக்கு. அதுதான் குசுமோட உருவமா உன் முன்னாடி வந்திருக்கு. கௌதம், நீ இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்க. ஒருவேளை அந்த குசுமோட மரணம் உன் மனசுல ஒரு சலனத்தை உண்டாக்கி இருக்கலாம். பட் அதுக்காக நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ முதல்ல உன்னோட திங்கிங் பவரை கண்ட்ரோல் பண்ணிக்க. உன்னோட எந்த நினைப்புக்கும் நீ உருவத்தை கொடுக்காதுன்னு மட்டும்தான் சொல்லுவேன். நீ சொல்றதும் சரியா இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா குசும் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அமிதா வந்து கதவை தட்டினா. அப்ப நான் கதவை பக்கம் கவனிச்சேன். மறுபடியும் குசும் இருக்காளான்னு திரும்பி பார்த்தப்ப அந்த இடத்துல குசும் இல்ல. எக்ஸாக்ட்லி. அப்போ அவ காணாம போகல. பிகாஸ் ஆஃப் இன்டரப்ஷன் அப்போ உன்னுடைய இல்யூஷன் முடிஞ்சு போச்சு. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பார்த்த அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. அது ஒரு உருவமே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல, அதான் நடந்திருக்கு. சி, நீ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போற. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த சமயத்துல இது மாதிரி விஷயத்தை மனசுல இருந்து தூக்கி போடு. கம் ஆன், லெட்ஸ் ஹேவ் a cup of coffee. கம் ஆன். தேங்க்ஸ் ராஜேஷ். நான் உனக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ நீ எனக்கு இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா நான் குழப்பத்துல இருந்திருப்பேன். அப்ப நான் பார்த்தது எல்லாமே ஒரு பிரம்மேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சே. என் மனசுல இருந்த ஒரு பெரிய பாரத்தை அது ஒரு இல்யூஷன் தான் சொல்லி நீ இறக்கி வச்சிட்ட. Thank you very much, Rajesh. வெல்கம், எனி டைம். Are you feeling all right now? Yeah, I think so. That's great. Thank you, Rajesh. வெல்கம். காஃபி சாப்பிடலான்னு சொன்ன மாதிரி இருந்தது. Let's have it, யார். ஷியோர், இப்பவே ஆர்டர் பண்றேன். கம் ஆன், கம் ஆன். Yeah. அழாதப்பா, நடக்க வேண்டிய காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாப்பா, வீட்டுக்கு போலாம். சொல்லு. இங்க பாரு. அக்கா, சொல்லு. என்ன பாரு, பயப்படாத. நான் உன்னோட அக்கா தான், குசும். இப்ப எனக்கு சரீரம் கிடையாது, ஆத்மாதான். ஆனா
ஒரு மூத்தவளோட ஆத்மா எப்பவும் தம்பிக்கு பிரச்சனையை கொடுக்காது. கேளு, நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நான் உன்னோட அக்கா. நம்ம பேர்ல இருக்கிற கலங்கத்தை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டாம். நான் யாரையும் எதுவும் செய்யல. நான் யாரையும் கொலை பண்ணல. நான் நிரபராதி. எப்படியாவது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சுட்டேன்னா நம்ம பேர்ல இருக்கிற களங்கம் மறையும். அப்பதான் என் ஆத்மாவும் சாந்தி அடையும். ப்ளீஸ், எப்படியாவது நீ எனக்கு உதவி பண்ணணும். இப்ப நான் ஆத்மா. கேளு, எந்த பொருளை எல்லாம் நீ பாக்குற நிலைமையில இல்லையோ அதெல்லாம் நான் பார்க்க முடியும். இப்பவே நான் உன்னை அஜித் சொலான்கியாவை பார்க்க கூட்டிட்டு போறேன். அஜித் சொலாக்கியாவா? அதே அஜித் சொலான்கியா. இப்ப அவன் தான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியம். நான் நிரபராதிங்கிறதுக்கு அவன் மட்டும்தான் சாட்சி. ஏன்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? எனக்கு துணையா இருப்பல்ல? நிச்சயம் இருக்கு. வா என் கூட. கேட்டுக்கோ. இந்த ரூமுக்குள்ள ஒரு அலமாரி இருக்கு. அந்த அலமாரிக்குள்ள ரோஸ் கலர்ல ஒரு ஃபைல் இருக்கும். அதை திறந்து பார்த்தா ஒரு ப்ரோ நோட் இருக்கும். போ, அதை எடுத்துட்டு வா. அக்கா, இதோ அந்த ப்ராமிசரி நோட் இருக்கு. கொண்டு வா. என்கிட்ட கொண்டு வா. நீங்க சொன்ன ப்ரோ நோட் இதானக்கா? இதான் அந்த ப்ரோ நோட். இத இமீடியட்டா அந்த வக்கீல பார்த்து கொடுத்துட்டு வா. போ. சரிக்கா, இதோ இப்பவே போறேன். அக்கா, அக்கா, யாரு யாரு இது? யாரு யாரு யாரு? யாரு யாரு இது? யாரு யாரு? அம்மா, நீங்க இங்க? வணக்கம் வக்கீல் சார். சொல்லுங்க. ரொம்ப நேரமா உங்களை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. உங்க பொண்ணு நிரபராதின்னு தெரிஞ்சு அவங்களை என்னால காப்பாற்ற முடியல. முதல்ல நான் மன்னிச்சிருக்கம்மா. உங்க பொண்ணோட இறுதி சடங்கு கூட என்னால வர முடியல. இனிமே என்ன இருக்கு வக்கீல் சார்? பொண்ணு மண்ணோட மண்ணா போயிட்டா. பாத்தீங்களா, வாழ்க்கையை அனுபவிக்காமலேயே போயிட்டா.
நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? ஆ, என் பையன் சுனில் சொல்றான், அவன் குசும பார்த்தான. என்ன? ஆ, அவன் இதேதான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் குசுமோட இறுதி சடங்கு செஞ்சுட்டு வர நேரத்துல அங்க வந்தவங்க எல்லாரும் முதல்லயே போயிட்டாங்களாம். இவன் பின்னால வந்துகிட்டு இருந்தானா. வக்கீல் சார், நான் அக்காவை பார்த்தேன். அவ என்கிட்ட சொன்னா, அவ எங்களுக்கு ஏற்பட்டிருக்க களங்கத்தை எப்படியாவது அழிச்சிடுறேன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. இனிமே என்ன ஆக போகுது வக்கீல் சார்? அதுல என்ன எழுதி இருக்கோ நிச்சயமா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. என் பொண்ணு சொன்னான்னு என் பையன் ரொம்ப அடம் பிடிச்சு உங்களை பார்க்கணும்னு சொன்னான். அதனால தான் நாங்க இப்ப வந்தோம். வணக்கம் வக்கீல் சார், நாங்க போயிட்டு வரோம். வாடா. இதை படிச்சு பார்த்தா அஜித் சோலங்கியும் தீன்தயாள் கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னு தெரியுது. இப்போது நான் கூறுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. எஸ் ஜட்ஜ் சார், தீனதயாள் கொலை செஞ்சதை கண்ட முக்கியமான சாட்சி நிறைய இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். அப்ப நான் என் கண்ணால பார்த்தேன். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வெளியில போயிட்டு இருந்ததை கவனிச்சேன். ஜட்ஜ் சார், நான் நம்பிக்கையோட சொல்லிக்கிறேன், இந்த கொலைய குசும் தான் செஞ்சாங்க. குசும் தான் செஞ்சது. மிஸ்டர் சோலங்கி போய் சொல்றார் ஜட்ஜ் சார். உண்மையிலே குசும் ஒரு நிரபராதி. குசும் இந்த கொலையை செய்யல ஜட்ஜ் சார். அவங்க ஒரு நிரபராதி. அவங்க ஒரு நிரபராதி ஜட்ஜ் சார். நீங்க அந்த குசும் மர்டர் ஃபைல படிச்சீங்களா? அதுல ஒரு ப்ரோனோட் இருக்கு. அந்த ப்ரோனோட் தான் அந்த தீனதயாள் அஜித் சோலங்கிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது எழுதி வாங்கினார். வக்கீல் சார், உண்மையிலேயே நான் 5 லட்சம் ரூபாய் தான் செலவுக்கு வாங்கினேன். ஆனா அவர் முழுசா 10 லட்சம் ரூபாய் தீனதயாள் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இந்த முழு கேஸ் ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கல. இந்த கேஸோட முக்கியமான சாட்சிகள ஒருத்தரான அஜித் சோலங்கியும் தீன்தயாள் கிட்ட கடன் வாங்கியிருக்கான். வாங்கியிருக்கலாம்.
அதனால என்ன யூஸ் நினைக்கிறீங்க? கொலை செய்யப்பட்டவங்க மேல எரியப்பட்ட பேப்பர் வெயிட்ல அதுல உங்களோட கைரேகை தான் இருக்கு. தீனதயாளோட ஃபேஸ்லயும் உடம்புலயும் இருக்கிற காயங்களை பார்த்தா அதுலயும் உங்களோட கைரேகை தான் இருக்கு. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீட்ல இருந்து வந்ததை நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தவங்கள அஜித் சோலங்கி ஒருத்தர். ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. போலீஸுக்கு அந்த ஸ்பாட்ல ப்ரோமோட் மாட்டவே இல்லை. அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? வக்கீல் சார், நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. இப்ப நான் சரீரம் இல்ல, ஆத்மா. ஆத்மாங்கிறது எங்க வேணாலும் வரலாம். இந்த ப்ரோனோட்டை நான் அஜித் சோலங்கி வீட்டுல தான் பார்த்தேன். என்ன? எஸ், நான் இப்படி பண்றதுக்கு காரணம் அசல் குற்றவாளி நிச்சயம் தண்டிக்கப்படணுங்கிறதுக்காக தான். நான் நிரபராதி நிரூபிக்கணும். நீங்க அஜித் சோலங்கிய பார்க்கணும். அஜித் சோலங்கிய பார்க்கணும். பட் வக்கீல் சார், நீங்க பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு இப்படி நினைச்சுக்கங்க. ஒரு அனாதையான, தப்பே செய்யாத ஒரு பொண்ணு உங்ககிட்ட உதவி கேட்கிறான்னு நினைச்சுக்கங்க. வக்கீல் சார், கொஞ்ச நேரம் என் குடும்பத்தை நினைச்சு பாருங்க. என் அம்மாவும் தம்பியும் இந்த கலங்கத்தோட வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நான் இப்ப பார்க்கிற காட்சியை உங்களால பார்க்க முடியாது. இப்ப எனக்கு நல்லா தெரியும். அஜித் சோலங்கி இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். காணோம். இல்ல. எங்க போச்சு? தெரியலையே. காணோம். அது இல்லைன்னா செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேன். அது இல்லைன்னா செத்து போயிடுவேன். இல்லையே. நான் மறுபடியும் வருவேன். டாக்டர் ராஜேஷ் here. ராஜேஷ், நான் கௌதம் பேசுறேன். ஹாய் கௌதம், how are you? அவன் மறுபடியும் வந்தா. எங்க தூங்கும்போது கனவுல பாத்தியா? ராஜேஷ், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அவன் மறுபடியும் வந்தா. அவ வந்தப்போ என்னோட கையில சிகரெட் இருந்துச்சு. அந்த சிகரெட்டால என் கையில சூடு வச்சுக்கிட்டேன். ராஜேஷ், நான் நல்ல சுயநினைவோட தான் இருந்தேன். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த தழும்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ராஜேஷ், அவ மறுபடி வருவேன்னு கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அவ மறுபடி வருவா ராஜேஷ். இனிமே இதை என்னோட பிரமின்னு சொல்ல மாட்டேல ராஜேஷ். அவ நிச்சயம் வருவா ராஜேஷ். அவ வருவா. கௌதம், நான் சொல்றது கேளு. அவ வருவா ராஜேஷ். கௌதம், ஏய் கௌதம். நிச்சயம் வருவா. ஹலோ. அவ நிச்சயம் வருவா ராஜேஷ். சொல்லுங்க வக்கீல் சார், என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். சொல்லுங்க. நான் குசும் மர்டர் கேஸ் ஃபைல ரீஓபன் பண்ண விரும்புறேன். என்ன சொல்றீங்க நீங்க?
அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இப்போ அந்த கேஸை ரீஓபன் பண்றதுனால என்ன யூஸ்? அது அந்த கேஸ்ல இப்பதான் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. க்ளூவா? இந்த ப்ராமிசரி நோட் பாருங்க. இந்த ப்ரோ நோட் குசும் மர்டர் கேஸ்ல முக்கியமான சாட்சியான அஜித் சோலங்கியோட பேர்ல இருக்கு. இந்த ப்ரோ நோட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இத குசுமோட அம்மா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓஹோ, அது சரி. இந்த ப்ரோ நோட்டுக்கும் குசும் மர்டர் கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயம் சம்மந்தம் இருக்கு இன்ஸ்பெக்டர் சார். மிஸ்டர் அஜித் சோலங்கியும் குசும் மாதிரியே சேத் தீனதயாள்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காரு. அதுதான் இந்த ப்ரோ நோட்ல எழுதியிருக்க வக்கீல் சார். இன்ஸ்பெக்டர் சார், ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அஜித் சோலங்கி தான் கடனை திருப்பி கொடுக்க முடியாம போயிருக்கலாம். அதனால தீனதயாள் அவரை மிரட்டி இருக்கலாம், ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த பயத்தினாலேயே அஜித் சோலங்கி தீனதயாளை கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? வக்கீல் சார், எல்லா சாட்சிகளுமே குசும்க்கு எதிராக தான் இருக்கு. பேப்பர் வெயிட்ல குசுமுடைய கைரேகை தான் பதிஞ்சிருக்கு. அங்க கிடைச்ச அவங்க பேக்லயும் அங்க கிழிஞ்சு போயிருந்த ப்ரோனோட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க கைரேகை தான் பதிஞ்சிருந்தது. இந்த எவிடன்ஸால தான் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. இந்த ப்ரோனோட்டை இப்ப குசுமுடைய அம்மா உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இப்படியே நடந்திருக்கலாம். அஜித் சோலங்கி தீனதயாள் கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டு அவருடைய ப்ரோனோட்டை திருப்பி வாங்கிருக்கலாம் இல்லையா? இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. குசுமுடைய அம்மா அஜித் சோலங்கிய மாட்டி விடுறதுக்காக இந்த ப்ரோனோட்டை திருடிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? வக்கீல் சார், இப்ப நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுனால குசுமுடைய அம்மா, அவங்க தம்பி 2 பேரும் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல செய்யுங்க. இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இத மறுபடியும் ரீஓபன் பண்ணி போலீஸ்க்கும் ப்ராப்ளம் கொடுக்க போறீங்க, குசும்ப சேர்ந்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்க போறீங்க. எங்க போனான்னு தெரியல. வந்துருவான், வெயிட் பண்ணு. என்ன கௌதம்? ஹாய் அமி. ஹாய் ஹாய். ராஜேஷ். கம். இப்ப சொல்லு, நீ எங்க இருந்து வர? நான் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரேன். அவர் தான் குசும் கேஸ் ஹேண்டில் பண்றாரு. கௌதம், உனக்கு என்ன ஆச்சு? நீ மறுபடியும் அந்த பிரமையில மாட்டிக்க பாக்குறியா? அந்த மாதிரி இல்ல அம்மை. நானும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் நினைச்சேன். அது பிரமே நினைச்சேன். இத பாரு, இந்த ப்ரோ நோட்டை பாரு. இதை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். இந்த ப்ராமிசரி நோட்டை குசுமே அவ கையால கொண்டு வந்து கொடுத்தா இல்ல? இல்ல, குசுமோட அம்மாவும் தம்பியும் என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க தான் இந்த ப்ரோ நோட்டை என்கிட்ட கொடுத்தாங்க. கௌதம், இவ்ளோ பெரிய வக்கீலா இருந்தும் கூட ஒரு சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்கலையே. இந்த ப்ராமிசரி நோட் அஜித் சோலங்கியோட பேர்ல இருக்கு. அவர் தீன்தயாள் கிட்ட இருந்து கடன் வாங்கினதுக்கான ப்ரூஃப். அதுக்கு தான் இப்ப நானும் சொல்ல வரேன். அஜித் சோலங்கி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு தீன்தயாள் கிட்ட இருந்து ப்ராமிசரி நோட் வாங்கிருக்கலாம்ல? இதையே தான் அந்த இன்ஸ்பெக்டர் குல்கர்னி சொன்னாரு. ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு. லுக் கௌதம், பொண்ணு இறந்து போன துக்கத்துல அம்மா என்ன வேணாலும் செய்யலாம். இந்த தடவை உன்னோட பிரச்சனைக்கு காரணம் குசும் இல்ல, அவளோட அம்மா. இது உன்னோட பிரம தான் கௌதம், இல்யூஷன் தான். அப்ப இது சிகரெட்டால என்ன நானே சுட்டுக்கிட்ட இந்த அடையாளம், இது என்ன? இத கூட என்னோட பிரமன் தான் சொல்றியா? என்னோட இல்யூஷன்ங்கறியா? இப்போ அது நான் சொல்றதெல்லாம் நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் நிஜம். குசும் இங்க வந்திருந்தா அவன் மறுபடியும் வருவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. ஓகே, அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
நான் மட்டும் இல்ல அமிதாவையும் வெயிட் பண்ண சொல்றேன் சரியா? குசும் வந்து உன்னை பார்த்து பேசுற வரைக்கும் அமிதாவும் போக மாட்டா, நானும் போக மாட்டேன். அப்பதான் குசுமோட ஆத்மாவை பார்த்து பேசின திருப்தி எனக்கு வரும். என்ன அமிதா, கேன் வி ஹேவ் a cup of coffee? யா ஷுவர். ஓகே கௌதம் சார், காஃபி வர வரைக்கும் ஆத்மாக்காக காத்துட்டு இருக்கலாம்ல? நாங்க இங்க இருக்கிறதுனால உனக்கு எந்த தொந்தரவும் இல்லையே? ஆ? இல்ல. சார் டீ. வேண்டாம், போடு 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 போடு, போ 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 போ. யாரு? யா. குசும். யாரு? யாரு? குசும். 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 நீயா? ஆமா நான் தான் ஒன்னதான் 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 தூக்குல போட்டுங்க. ஆனா தீனதயாளவை நான் கொலை பண்ணல. பண்ணலங்கிறது உனக்கும் தெரியும். இப்ப எப்படி நீ பேசுற? அஜித் சொல்லுங்க, மரண தண்டனைக்கு அப்புறம் என் ஆத்மா சாந்தி அடையல. அதனாலதான் உன்னை பார்த்து பேச வந்தேன். பார்த்து பேசுறதா? என்ன பார்த்து பேசுறதா? எனக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. தீன் தயாள் கிட்ட இருந்து நீ 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினல, அவனோட கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலா நீ அவனை கொலை செஞ்சுட்ட. ஒத்துக்க. இல்ல, நான் கொலை பண்ணல. கதவு தர. கதவு தர. கதவு தர. அஜித் சொல்லுங்க, தப்பி ஓட பார்க்காத. நீ ஏன் அவரை கொலை செஞ்ச? அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன ஜெயிலுக்கு மிரட்டிக்கிட்டு இருந்தான். உண்மையில என்ன நடந்தது மறக்காம ஏன்னா சரி உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன். தீன் தயாள் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. அன்னைக்கு நான் அவன் வீட்டுக்கு போனேன். அஜித் சொல்லுங்க, பணம் கொண்டு வந்தியாப்பா? மன்னிச்சிருங்க சேட்டு, பணம் என்னால கொண்டு வர முடியல. 4 மாசமா உன்னோட செக் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கே. நீ சரியான ஏமாத்துக்காரனாவும் திருட்டு பையனாவும் இருக்கிய. உன்னோட எல்லா செக்ஸையும் போலீஸ்கிட்ட கொடுத்து இன்னைக்கே உன் கையில விளங்க மாட்டலன்னு வச்சுக்கோ. என்ன தீன்தயாள் சேட்னு கூப்பிடாதே. இல்ல வேண்டாம் சேட்டு, எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன். 10 நாள் இல்ல 15 நாள் டைம் கொடுங்க. இந்த தடவை கேஷா கொடுத்துறேன், செக் இல்ல. கேஷா குடுக்கறாளா? செக்கா பாஸ்தலா வாக்கல போயாவல்ல. ஐயா, இந்த பொண்ணு வந்திருக்கு. என்ன பொண்ணுடா? அதான் குசும் பிரதான்.
யாரு குசும் பிரதானா? ஆமா நீ சார். உடனே போய் அவளை இங்கே அனுப்பு. ஒரு நிமிஷம் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காத. முக்கியமான வேலை நடக்கும் போது அவளை இங்கே வர சொல்ல, நீ அப்படியே போயிடு. சரி சரி, வேற ஏதாவது வேணுமா? ஐயோ டே, போய் தொலைடா, போய் தொலை. குசும் குசும் வரா, கிளாமர் ஏத்தணும். குசும் வரா, நம்ம குசும் பிரதான். மஞ்ச காட்டு மைனா உன்னை செட்டு கொஞ்சம் போறாரு. செட்டு நான் போட்டுமா? நீ இனிமா இங்கேயே இருக்க? பொண்ணு வரப்பா வேலை இருக்குது, நீ போ. சேட்டுக்கு முக்கியமான வேலை இருக்கு சொல்ற, இன்னும் நிக்கிறிய? போப்பா. போ சொன்ன கேட்க மாட்டேன், போ. மஞ்ச காட்டு மைனா இந்த சேட்டை கொஞ்சி போனா மஞ்ச குசுமே அம்மா வந்த. எப்படி இருக்க? நல்லா இருக்க? உங்க பணத்தை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். அட, பணத்தை ஏமா இவ்ளோ அர்ஜென்டா திருப்பி கொடுக்கற? உனக்கு தான் தெரியுமே உன் கடைக்கண் பார்வை என் மேல படாதான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு. பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. நீங்க செத்து போன எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா தப்பான கண்ணோட்டத்திலேயே எப்பவும் என்ன பாக்குறீங்க. சி 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 சி, தப்பான கண்ணோட்டத்துல இல்லம்மா, அன்பான கண்ணோட்டத்துல. அன்பான கண்ணோட்டத்துல. இங்க பாருங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட கடன் வாங்கினேன். அது சொன்ன டயத்துல குடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க உங்க பணம். அந்த ப்ரோனோட திருப்பி கொடுங்க. அட, நீ என்னமா இப்படி பேசுற? அட குசும் பேட்டி, நான் சொல்றத கேளு. உன் வயசான அம்மா கஷ்டம் இல்லாம இருப்பாங்க. உன் தம்பி படிப்புக்கு நான் காசு செலவு பண்றேன்றேன். என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணுமே இல்ல. இந்த பணத்தை திருப்பி எடுத்துக்கோ, என் கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போ சொல்றேன், அவ்வளவுதான். தள்ளுங்க. குசும் பேட்டி, இந்த ப்ராமிஸ் நோட்டு கழிச்சு என்ன ஆக போகுது? நீ என் கூட கொஞ்சம் வா, நான் சந்தோஷமா இருக்கணும், வா. பயப்படாத, நீ வெளியில நான் போனேன். நீ இருந்தாலும் போற, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். வா, என் கூட வா குசும். வாமா குசும், குசும் வாமா, வா 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 வா. ஓடாத, இங்க வா, நான் சொல்றத கேளு. அடிக்கிறடி போலீஸ் கிட்ட சொல்லி என்ன பண்ற பாரு. பயங்கரமா புரிய விட்டாலே. பசங்க கிட்ட சொல்லி என்ன பண்ற பாரு உன்ன. கொலை கொலை, அங்க பாருங்க, அவளை புடிங்க, விடாதீங்க. சேட்டை கொலை பண்ணிட்டு போறா, புடிங்க. நில்லு. ஏய், எங்க தப்பிச்சு ஓட? நான் ஒண்ணு பண்ண. அந்த பொம்பளை சேட்டை கொலை பண்ணிட்டு ஓட பாக்குறா, விடாதீங்க, புடிங்க. சரி, நீங்க கத்துன சத்தத்தை நாங்களும் கேட்டோம். எங்க ஓட பாக்குற? நான் எதுவும் செய்யல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. சார், நீங்க முதல்ல போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. நான் இப்ப உடனே போன் பண்றேன், போலீஸ்க்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண? அதுக்கப்புறம் நீ பணம் கொண்டு வந்து பேக்கை எடுத்துக்கிட்டேன். தீனதயாளோட அலமாரி என்னோட போனோட்டை எடுத்துக்கிட்டேன்.
கௌதம், எல்லாரும் ஆத்மாவை கண்டு பயப்படுறத பார்த்துருக்கேன். பட் ஆத்மாவே நம்மளை பார்த்து பயப்படுதுன்னா அவ வரணும்னு இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. ஏன் இன்னும் வரல? கௌதம் ப்ளீஸ். சரி, நீங்க 2 பேரும் அப்படிதான் நினைக்கிறீங்கன்னா இது என்னோட பிரம்மதான் தான். அப்படியே இருக்கட்டும். ராஜேஷ், நீங்க போகணும்னு நினைச்சீங்க, கிளம்பலாம். I'm very thankful to you, ராஜேஷ். பாவம், எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அமிதா, நீயும் 2-3 நாள் ஆபீஸ்க்கு போகல. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அப்ப நீ கவலைப்படாத. ஒண்ணு தெரியுமா அமிதா, இந்த தடவை குசும் என்ன பார்க்க வந்தபோது நான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. என் மனசுக்குள்ள இருந்த பயம்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த பிரமையை கூட நான் வின் பண்ணிடுவேன்னு தோணுது. நீ போயிட்டு வா. இல்ல, நான் போறதா இல்ல. நீ போ ராஜேஷ். அமிதா, எனக்கு இப்போ ஒன்றும் ஆயிடல. ஐ எம் ஃபைன். ப்ளீஸ் என்ன பலவீனமா நினைக்காத. இப்ப நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. அமிதா, கௌதம், ப்ளீஸ் என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாத. என்ன பைத்தியம் டிசைட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடாத. come on கௌதம். Then relax. I'm fine. You can leave. It's okay. Bye ராஜேஷ். Take care. You too. Bye. பாய். Bye. வக்கீல் சார், மன்னிச்சிடுங்க. நான் இங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் பிரமை இல்ல. நான் அஜித் சோலங்கி வீட்டுல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது அஜித் சோலங்கியோட ப்ரோனோட் பத்தி விசாரிச்சுட்டு இங்க வருவீங்கன்னு நிச்சயம் தெரியும். அந்த ப்ரோனோட் எங்க அம்மா பேர்ல இருக்கிற
அந்த களங்கமும் போயிடும். இதுக்குண்டான சாட்சி அஜித் சோலங்கியோட வீட்டுக்கு போனா கிடைக்கும். வக்கீல் சார், இனிமே உங்களுக்கு நான் பிரச்சனை தர வரமாட்டேன். வரவே மாட்டேன். ராஜேஷ், நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா குசும் வந்தா. நிஜமாவே குசும் வந்தாளா? ஆமா ராஜேஷ், ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிட்டு போனா. அவன் நிரபராதி நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்கள் அஜித் சோலங்கி வீட்டுக்கு போனா கிடைக்கும்னு சொன்னா. நீ சொல்றத பார்த்தா நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே அஜித் சோலங்கியோட வீட்டுக்கு போய் ஆகணும். ஆமா ராஜேஷ். ஓகே, நானும் உன் கூட வரேன் கௌதம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். நாம போற இடத்துல எந்த சாட்சியமும் கிடைக்கலனா நான் சொன்ன மாதிரி எல்லாமே பிரம்மன்னு நீ ஒத்துக்கணும். ஒருவேளை நான் சொன்னபடி நடந்துருச்சுன்னா? ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு அப்பவே நான் ஏத்துக்கிறேன். நானும் எடுத்துக்கிறேன். சரி, நம்ம சீக்கிரம் போகலாம். அப்பவே நான் இன்ஸ்பெக்டர் குல்கர்னிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். வாங்க. மிஸ்டர் சோலங்கி, மிஸ்டர் சோலங்கி, கதவை தரங்க. வாங்க சார். மிஸ்டர் சோலங்கி எங்க? ரூம்ல இருக்கார் சார். ரூம் காட்டு. இந்த ரூம் தான் சார். மிஸ்டர் சோலங்கி, கதவை தரங்க. மிஸ்டர் சோலங்கி, தயவு செஞ்சு கதவை தரங்க. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தோணுது. கதவை உடைச்சிருங்க. அஜித் சோலங்கியான நான் சேட் தீனதயாள கொலை செஞ்சேன்னு என்னுடைய சுயநினைவோடு எழுதுற கடிதம் இது. நான் தான் அவரை கொலை பண்ணி அங்கிருந்து என்னுடைய ப்ராமிசரி நோட்டையும் எடுத்துக்கிட்டு வந்தேன். தீனதயாளுடைய அலமாரில இருந்த ஜுவல்லரியையும் அது கூட இருந்த கேஷ் மொத்தத்தையும் அங்கிருந்து நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். குசும் தீனதயாள் சேட்டுக்கு திருப்பி கொடுத்த 5 லட்சம் ரூபாயும் அதுல தான் இருந்தது. இந்த கொலைய சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி நான் தான் செஞ்சேன். இதனுடைய பழிய குசும் மேல வரவழைச்சேன். தப்பு பண்ணது நான் தான் குசும் நிரபராதிங்கிறதையும் மனசார ஒத்துக்கிறேன். அஜித் சோலங்கி, இதுல எழுதியிருக்கிறத பார்த்தா குசும் நிரபராதின்னு தெரியுது. கௌதம்,
என்னாச்சு கௌதம்? ஒண்ணும்